Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா chapter 3 9th maths இல்ல பாத்தீங்கன்னா exercise 3.7ல quotient dividing அப்படினு சொல்வாங்க. அதுதான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் क्वेश्चन நான் எடுத்துர்க்கேன். இது exercise 3.7க்கான examples models. இல்ல பாத்தீங்கன்னா first கொடுத்த क्वेश्चனை நீங்க என்ன பண்ணனும்? p of x அப்படினு எடுத்து எழுதிக்கணும். எழுதினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல x plus 4 இருக்கு இல்லையா அது 0க்கு நீங்க ஈக்குவல் பண்ணனும் to find the 0 of x plus 4 ஓகேவா இப்போ இத என்ன பண்ணுங்க x plus 4 அதாவது இங்க கொடுத்திருக்காங்களே இன்னொரு by ன்னு சொல்லி கொடுப்பாங்க டிவைட் பண்றதுக்கு அந்த क्वेश्चனை தான் நீங்க என்ன பண்ணனும் 0க்கு ஈக்குவல் பண்ணனும் ஓகேவா இப்போ நம்ம இத 0க்கு ஈக்குவல் பண்ணலாம் 0க்கு ஈக்குவல் பண்ணனும்னா x மட்டும் இங்க வச்சிட்டு இங்க இருக்கிற நம்பரை ஆப்போசிட் சிம்பலா கொண்டு போணும் சோ x இங்க +4 ன்றது இந்த பக்கம் போச்சுனா -4 சோ இதுதான் நம்ம இத வச்சு தான் டிவைட் பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ இத கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த क्वेश्चनல இருக்கத நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலினாமியல் அதாவது தமிழ்ல பல்லுறுப்புக்கோவை சொல்வாங்க இது வந்து கரெக்ட்டா கொடுத்த நம்பர்ல இருந்து இந்த இது வந்து பெரிய நம்பர்ல இருந்து கீழ இறங்குற வரிசையில கரெக்ட்டா இருக்கணும் 4 3 2 x க்கு மேல எதுவுமே இல்லனா 1 ன்னு அர்த்தம் சோ x ஏ கொடுக்கலனா அது x பவர் 0 சோ இத மாதிரி கரெக்ட்டா இருந்துச்சுனா ஓகே அப்படி இல்லனா நீங்க செக் பண்ணிக்கங்க அப்படினாலும் என்ன விட்டுருந்தாங்கன்னா அது 0 ன்னு நீங்க எழுதிக்கணும் இப்போ கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் நம்ம எழுத போறோம் அப்போ இந்த x இல்லாம அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அத மட்டும் எழுதுங்க சோ x க்கு முன்னாடி எதுவுமே இல்லனா அது 1 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x³ வந்து +10 இது 35 ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்ல சிம்பிள்ஸ் இது பண்ண கூடாதுன்றதுனால சும்மா நான் ப்ளஸ் போட்டு காமிக்கிறேன் இது வந்து 29 சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்கு சோ பிரச்சனை இல்ல இப்போ என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கு இல்லையா நம்பர் சோ இதே மாதிரி எடுத்து எழுதிக்கங்க ப்ளஸ் போடாமலே எழுதலாம் 1 10 35 50 29 சோ இந்த குவாஷியன்ட் டிவைட்ல வந்து இப்படி தான் போடணும் டிவைட் ஓகேங்களா போட்டுட்டு நமக்கு இந்த இடத்துல x ல கண்டுபிடிச்சோம்ல ஆன்சர் அத தான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கீழ மட்டும் 0 ஃபர்ஸ்ட் நம்பர் கீழ 0 போட்டுட்டு மேலே இருக்க நம்பரை அப்படியே கீழ இறக்க வேண்டியதுதான் ஓகேங்களா இந்த ஸ்டெப் எதுக்குமே மாறாது ஃபர்ஸ்ட் 0 போடணும் 0 போட்டதுக்கு அப்புறம் மேலே இருக்க நம்பர் அப்படியே கீழ இறக்குங்க இப்போ என்ன பண்ணனும்னா இது மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல பண்றது மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா சோ -4 * ஃபர்ஸ்ட் சிம்பலை மல்டிப்ளை பண்ணிக்கங்க மைனஸ் * சிம்பிள் எதுவுமே இல்லனா பிளஸ் மைனஸ் * பிளஸ் மைனஸ் சிம்பிள் ஃபர்ஸ்ட் போடுங்க 4 * 1 4 சோ இப்படி பண்றது மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல சப் இல்லட்னா ஆட் இப்போ சிம்பிள் வேற வேற இருந்தா என்ன பண்ணுவீங்க சிம்பிள் வேற வேற இருந்தா மைனஸ் பண்ணனும் சோ 10 ல 4 போச்சுனா 6 ஓகேங்களா இப்போ சிம்பிள் இப்போ இது முடிஞ்சது இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத வந்து பெரிய நம்பர் குறி பிளஸ் ஓகேங்களா இப்போ மைனஸ் * பிளஸ் மைனஸ் ஓகேவா நெக்ஸ்ட் மல்டிப்ளை 4 * 6 24 சோ சாதாரணமா சப்ட்ராக்ஷன் இந்த மெத்தட்ல இருக்கும் ஸ்ட்ரைட்டா மைனஸ் பண்ண வேண்டியதா சிம்பிள் எதுவும் மாறாது 5 ல 4 போச்சுனா 1 3 ல 2 போச்சுனா 1 11 ஓகேங்களா இப்போ வந்து இது இப்போ மல்டிப்ளிகேஷன் இந்த நம்பரை வச்சு தான் கீழ இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மேலே போட வேண்டியதுதான் சோ மைனஸ் * பிளஸ் மைனஸ் 4 * 11 44 சோ இப்போ மைனஸ் பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதா 50 ல 44 போச்சுனா 6 + 6 ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்க நம்பர் போட்டோனே இத மல்டிப்ளை பண்ணிடுங்க மைனஸ் * பிளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான் 4 * 6 24 ஓகேங்களா இப்போ அப்படியே சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதா 29 ல 24 போச்சுனா 5 லாஸ்டா முடியுதுங்களையா நம்பர் அதுக்கு இப்படி ஒரு கட்டம் போட வேண்டியதா அது வந்து ரிமைண்டர் சொல்வாங்க ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் போடுற நம்பர் வந்து இதோட மல்டிப்ளிகேஷன் இங்க ஆடா சப்பான்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் இந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் இங்க வரும் திருப்பி இந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் இங்க இந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் இங்க சோ லாஸ்ட் ரிமைண்டர் வந்துரும் சோ இந்த ரிமைண்டர் வந்து குவாஷியன்ட் எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா
ஃபஸ்ட் கடைசியிலேருந்து இப்படி வர வேண்டியதுதான். கடைசியில் இருக்க நம்பரில் எக்ஸு சேர்க்காதீங்க. இதில் ஒரு எக்ஸு, இதில் 2 எக்ஸு, இதில் 3 எக்ஸ், அதாவது எக்ஸ் க்யூப். ஸோ இங்கேருந்து எக்ஸ் க்யூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இல்லாத நம்பர் அப்படி பின்னாலேருந்து கவுண்ட் பண்ணி வர வேண்டியதுதான். ஸோ இது 1 போடலைனாலும் பரவாயில்ல, நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. ஓகேங்களா? இதுதான் இந்த சம்மோட இது. ரொம்ப ஈஸிங்க. இது வந்து குவாஷியன்ட் ரிமைண்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் ரிமைண்டரும் எடுத்து எழுதணும். ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது 5. இதுதான் உங்களுக்கு ரிமைண்டர். சில சம்ஸ் மெத்தட் இங்கே 0 வர மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான சம்ங்க. இது வந்து 9th ரொம்ப 5 மார்க் எல்லாத்துலேயும் இதை மாதிரி மெத்தட் இந்த எக்ஸசைஸில் நிறைய இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.